நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் டின்னருக்கு கோதுமை தோசையும் தேங்காய் சட்னியும் செஞ்சோம். மிகவும் ருசியாக இருந்துச்சு. அந்த தோசை மாவு வந்து ரொம்ப தண்ணியாக கலக்கி அப்படியே தோசைக்கல்ல வந்து ஒரு கிளாஸ் எடுத்து அப்படியே ரவுண்டாக ஊற்றி அதை அந்த தோசை கரண்டிலேயே தேய்ச்சி விட்டோம்னா நல்லா அது அதாவும் முருகி எலும்பி வரும். அதுக்கப்புறம் அந்த திருப்பி போட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படியேவும் திருப்பி கொஞ்சம் முருகமையும் சாப்பிட்டா மிகவும் ருசியாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் கோதுமை தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், கார சட்னி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோதுமை தோசை சாப்பிடுங்க. நைட் நேரத்தில் சாப்பிட்டா ஜீரணம் நல்லாகும், மிகவும் நல்லது. இந்த கோதுமை தோசை சாப்பிட்டு அரிசி மாவு தோசைக்கு விட இந்த மாதிரி நைட் நேரத்தில் கோதுமையெல்லாம் சாப்பிட்டு படுத்தோம்னா வயசான காலத்தில் மிகவும் நல்லா உடம்புக்கு நல்லாயிருக்கும்.